Hi friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது different and appetizing ஆன Rice Fara Recipe தான் பார்க்க போறோம். இது ஒரு breakfast and dinner recipe. இத ஸ்நாக்காவும் சாப்பிடலாம். ஒரே ஒரு கப் அரிசி மாவு வச்சிட்டு குறைஞ்ச ஆயிலை யூஸ் பண்ணி வெஜிடபிள்ஸை ஸ்டஃப் பண்ணி இந்த ரெசிபியை செய்கிறதுனால இது ஹெல்த்தியும் கூட. இதோட ஷேப்பு வந்து டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக இருக்கிறதுனால இதை பார்த்த உடனே குட்டீஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அரை கப்பு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு தடவை நல்லா தண்ணி சேர்த்து அலசிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரை மணி நேரத்துக்கு அரிசியை வந்து ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி அரிசியை வந்து ஊற வைக்கிறது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வேக வச்சுட்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மேஷர் யூஸ் பண்ணி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். குழந்தைங்கள் கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கேரட், பச்சை பட்டாணி, பீன்ஸ் இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலாஸ் கொஞ்சம் சேர்த்துடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் சேர்க்குறதா இருந்தால் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன். நீங்கள் சாட் மசாலாவுக்கு பதிலாக உங்கள்கிட்ட அம்ச்சூர் பவுடர் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கணும். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கணும். இப்போ லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். மறுபடியும் கலந்துக்கணும். இப்போ பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்டஃபிங் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே சூடாக ஸ்டஃப் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் ஆறுனதும் தான் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கணும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை நல்லா கலந்துக்கணும். இப்போ இந்த மாவு கலக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணியை சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், சுடுதண்ணியை சேர்த்து கலக்கிறப்ப தண்ணி வந்து மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம மாவு கலக்கணும். இப்போ இந்த அளவு கலந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு மாவு வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. அதனால கைகளால் பிணைஞ்சிக்கிறேன். மாவு வந்து ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு நம்ம கலந்துக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டால் கவர் பண்ணிவிட்டு இதே சூட்லேயே 10 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்கும் ஆறிடுச்சு. இதை இந்த சைஸில் சின்ன சின்னதாக நம்ம வந்து பால்ஸ் உருட்டிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பால்ஸை வந்து ரொம்ப பெருசாக உருட்டிடக்கூடாது. இந்த சைஸில் உருட்டினா மட்டும் போதும். நான் எல்லாத்தையுமே பால்ஸாக உருட்டிட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு வந்து மறுபடியும் ஒரு தடவை கலந்துக்கணும். நம்ம கலந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு பால்ஸாக உருட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே உருட்டின ஸ்டஃபிங் பால்ஸை விட அரிசி மாவில் செய்கிற பால்ஸ் வந்து பெருசாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைஸ்க்கு நம்ம வந்து உருட்டிக்கணும். இதே மாதிரி இன்னொரு பால்ஸையும் நான் உருட்டி காமிக்கிறேன். 1 கப் அரிசி மாவு எல்லாத்தையுமே பால்ஸாக இந்த மாதிரி உருட்டிக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம். இப்போ ஒரு பால் எடுத்து உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா அழுத்திக்கணும். விரல்களை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம வந்து தட்டையாக விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சுக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு பாலை வந்து இதுக்கு சென்டரில் வச்சிடலாம். நம்ம ஸ்டஃபிங் உள்ள உருளைக்கிழங்கு பாலை வந்து நல்லா கவர் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டஃபிங் வந்து தெரியாத அளவுக்கு நம்ம கவர் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா கவர் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு பால்ஸையும் நான் உருட்டி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதை செய்ய ப்ராக்டிஸ் ஆயிரும். நான் எல்லாத்தையுமே பால்ஸாக உருட்டிட்டேன். இப்போ அதுக்குள்ளே நம்ம ரைஸ் பார்த்தோம்னா நல்லா ஊறிடுச்சு. அரிசியிலேருந்து தண்ணியெல்லாம் ஒரு ஸ்ட்ரைனரை யூஸ் பண்ணி வடிகட்டிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம செஞ்சிருந்த ஸ்டஃப்டு ரைஸ் பால்ஸை வந்து அரிசி மேலே வச்சுட்டு ரைஸ் பால்ஸில் வந்து அரிசி ஒட்டுற அளவுக்கு நம்ம வந்து கைகளால் உருட்டிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் பால்ஸில் வந்து அரிசி வந்து இந்தளவு ஒட்டினா போதும். பால்ஸ் பூரா அரிசி வந்து ஒட்டணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ரைஸ் வந்து எல்லா பால்ஸ்லையுமே நல்லா ஒட்டிடுச்சுன்னா குக் பண்ணுறது, அதாவது ஸ்டீம் பண்ணுறப்போ ஸ்டஃபிங் வந்து நல்லா குக் ஆகாமல் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லா பால்ஸையுமே நான் ரைஸில் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஸ்டீம் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீமரில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன்.
எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கேப் விட்டு பால்ஸை வந்து உள்ளே வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டீம் பண்ணுறப்போ கேப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். கேப் இல்லைன்னா ரைஸ் வந்து ஸ்டீம் பண்ணுறப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ ஸ்டீம் பண்ணுறதுக்காக தண்ணி சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டீமரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் நம்ம வந்து பால்ஸை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட வந்து ஸ்டீமர் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பால்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம 50 மினிட்ஸ் நம்ம எப்படி இட்லி வந்து வேக வைக்கிறோமோ அதே மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டீமர் அண்டு இட்லி தட்டில் உள்ள பால்ஸ் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த பால்ஸ்லாம் ஸ்டீம் ஆனதும் ரைஸ் வந்து எந்த அளவுக்கு குக் ஆகி பார்க்குறதுக்கே அப்படைசிங்காக இருக்குது பாருங்கள். இதை இன்னும் கலர்ஃபுல் ஆக்குறதுக்காக இதுக்கு மேலே கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி அண்டு சில்லி ஃப்ளேக்ஸை தூவி சர்வ் பண்ணலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் கம் ஸ்நாக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அப்படைசிங்காக இருக்கிறதோட இதோட டேஸ்ட் வந்து சேஜ்வான் சட்னி, ஸ்வீட் சட்னி அண்டு கார சட்னியோட சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ரைஸ் ஃபரா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.